கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அழகிய சூறாவை பற்றி பார்க்க போகிறோம். உண்மையாலுமே இந்த சூறா அழகிய சூறான்னு தான் சொல்லணும். குர்ஆனில் இந்த மாதிரி இன்னொரு சூறாவை நீங்கள் பார்க்கவே முடியாது. எந்த சூறாவுக்கும் கொடுக்காத ஒரு வடிவமைப்பு அல்லாஹ் இந்த சூறாவுக்கு கொடுத்துருக்கான். அதுலேயும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு வரி இருக்குது. அந்த ஒரு வரியை தான் சூறாவில் திரும்ப திரும்ப அல்லாஹ் வர வச்சுருக்கான். அதாவது நம்ம ஒரு சூறா எடுத்து ஓதுறோம்னா ஒவ்வொரு வரியும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. ஒரு தடவை வந்த வரி திரும்ப திரும்ப வராது. அது அதே சூறாவாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த குர்ஆனுமாக இருந்தாலுமே சரி அப்படி வராது. ஆனால் இந்த சூறாவில் அல்லாஹ் ஒரு வரியை வச்சுருக்கான். அந்த வரியை அப்படியே அச்சு பிசறாமல் கொஞ்சம் கூட மாற்றாமல் அதே வரியை என்ன பண்ணுறான், திரும்ப திரும்ப அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அப்போ இந்த சூறா ஓதும் போதே உங்களுக்கு ரொம்ப எப்படி இருக்கும்னா இலகுவாக இருக்கும். ஒரே வரி திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். அந்த சூறா தான் சூரா அர்-ரஹ்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய 55வது சூறா. இதுக்கு நான் பலன்களை சொல்கிறேன், கேட்டால் வேந்துருவீங்கன்னு தான் சொல்லணும். ஒரு 5 நாட்கள் இந்த சூறாவை நியத் வைத்து ஓதி பாருங்க. இப்படி நியத் வைக்கணும்னு நான் சொல்லித்தரேன். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் நீங்கள் எந்த நியத் வைத்தாலும் சரி, அந்த நியத்துக்கு இதில் பலன் இருக்குது. உங்களுடைய ஒவ்வொரு தேடலுக்கும் இதில் பலன் இருக்குது. அதுலேயும் ஆலிம்கள் தப்சீர்லாம் சொல்லும் போது இந்த சூறாவில் பார்க்கும்போது அல்லாஹும் நம்ம இடத்துல நேரடியாக அவன் கொடுத்த அருட்கொடைகளை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறான். அதற்கு நம்மள இடத்துல சாட்சி கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அல்லாஹுக்கு இது ரொம்ப பிடித்த சூறான்னு சொல்லிட்டு ஆலிம்களே சொல்லியிருக்காங்க. இதனுடைய பலன்கள் பார்த்திங்கன்னா ஒரு 10 பலன்கள் நான் சொல்கிறேன். 10ல் எப்படி நமக்கு ஒரு 4 தேவையாவது இருக்கும். அதனால அந்த 4 தேவை எதுன்னு பார்த்துட்டு அதை நியத்து வச்சு இந்த சூறாவை ஓதுங்க. நான் சூறா ஓத தெரியாதவங்களுக்காக தமிழில் தான் இப்போ நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணுங்கிறவங்க அதை அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல இந்த சூறாவை ஓதுறவங்க அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தின அடியாராக மாறுறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், எனக்கு நன்றியுடையவர்களாக இருந்தால் உங்களையே நம்ம வேதனை செய்ய போகிறோம், உங்களுக்கு நம்ம அருட்கொடைகளை அள்ளி கொடுப்போமே அப்படிங்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அல்லாஹ்விடத்துல நன்றி சொல்லிகிட்டே இருக்கிறவரையும் நமக்கு சோதனை, வேதனை, துன்பம், தண்டனை எதுவுமே வராது. இந்த உலகத்தில் என்னால் தாங்கவே முடியலன்னு சொல்கிறோமே, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அல்லாஹ் கொடுக்கவே மாட்டான். அப்போ இந்த சூறா ஓதுறதே நம்ம அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த தன்மையை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த நன்மையும் நமக்கு என்னாகும், நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிப்பாக அமையும். அது மட்டும் இல்லை, இந்த சூறா ஓதுறதுனால செல்வம் குறையிறதே கிடையாது. நம்மளிடத்துல செல்வம் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துட்டையுமே வருமானம் இருக்குது, எல்லாத்துட்டையுமே ஏதாவது ஒரு வழியில் காசு இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த காசு பத்துறதில்ல, எப்படியாவது செலவாயிட்டே இருக்குது, திரும்ப திரும்ப காசு தேவைப்பட்டுட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகுது, செல்வம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, மறுபடியும் தேவைகள் வந்துடுது. ஆனால் இதை ஓதுறவங்களுக்கு செல்வம் குறையவே குறையாது. கையில் காசு நிரப்பமாக இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களிடத்துல ஒரு சொந்த வீடு இருக்கா, அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்தி இன்னும் அதிகமான சொந்த வீடுகளை வாங்க வைப்பான். உங்களிடத்துல அல்லாஹ் மாதம் 10,000 ரூபா வருமானத்தை கொடுக்குறானா, இன்னும் அதிகப்படுத்தி அதை இரட்டிப்பாக முன்மடங்காக ஆக்குவான். அந்த மாதிரி செல்வத்தை குறைக்காம அதிகமாக்கி கொடுத்துட்டே இருப்பான். பரக்கத்தும் நிரம்பும் இதனால செல்வத்தில். அதே மாதிரி இதை ஓதுறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம்னா என்னன்னு சொல்லுங்க. நம்ம லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அது ஒரு ஃப்ளோவாக போயிட்டுருக்கோம். அது பாட்டு நாம் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது பாட்டுக்கு ஒரு பக்கமாக இழுத்துட்டு போகும், நம்ம போயிட்டுருப்போம். நம்ம எவ்வளோ மெனக்கட்டாலும் ரொம்பலாம் ஒரே நாளில் ஓவர் நைட்டில் என்ன பண்ண முடியாது, நம்ம வாழ்க்கையில் ஓஹோன்லாம் வரவே முடியாது. ஆனால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம எதிர்பார்த்துருக்கவே முடியாது, இப்படி கூட நமக்கு காசு கிடைக்குமா, இப்படி கூட நம்முடைய வாழ்க்கை மாறுமா, இப்படி ஒரு இடத்துலேருந்து நமக்கு திருமண சம்பந்தம் வருமா, இப்படி ஒரு அழகான குழந்தை நமக்கு பிறக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அது செல்வத்திலேயாக இருக்கலாம், இல்லை உறவுலையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எந்த வகையில் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். நீங்கள் 10,000 ரூபா சம்பாதனைக்காக ஒரு வேலையை தேடிட்டு இருப்பீங்க. ஆனால் அல்லாஹ் உங்களுடைய கற்பனைக்கே எட்டாத 1,00,000 ரூபா வருமானத்தோடு ஒரு வேலையை கொடுத்துருவான். அது எப்படி இருக்கும், நமக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமாக இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா இந்த சூறாவை ஓதுபவர்களுக்கு அவங்களுடைய எல்லா காரியத்திலும் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடனை அடைத்து கொடுக்கும். எப்படி செல்வத்தை பெருக்கி கொடுக்கும்னு சொன்னமோ, அதே மாதிரி வறுமை, கடன், ஏழ்மை இந்த மாதிரியான விஷயங்களை அடியோடு நீக்கக்கூடியதாக இருக்கும். கடன் சீக்கிரமாக உங்களுக்கு அடையும். அப்புறம் உங்களுடைய கவலை, துன்பங்கள் நீங்கும். அதே போல்
திருமண பாக்கியத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது. இந்த 2 விஷயத்திலையுமே ஒரு மனிதன் தேவையுடையவனாக தான் இருக்கிறான். ஏன்னா நல்ல திருமணம் அமைந்தால் மட்டும்தான் அவர்களுடைய லைஃபே வந்து நல்லாயிருக்கும். நினச்சி பாருங்க, திருமணம் ஆகிற வரையும் பெண்கள் ஒரு 20 இல்லை 22 வயசில் கல்யாணம் ஆகுதா, 22 வயசு வாழ்க்கையை மட்டும்தான் தங்களுடைய பெற்றோர்களோட கழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 60 வயசுல தான் மரணம் அடைகிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ 22லேருந்து 60 வருஷம் வரை எத்தனை நாள் இருக்குது? 40 வருஷம் இருக்குது. அப்போ 40 வருஷம் எங்கே இருக்கிறாங்க? திருமண வாழ்க்கையில் தான் இருக்காங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையுடைய பெரும் பங்கு நம்ம திருமணத்தில் தான் இருக்கும்போது அந்த திருமண வாழ்க்கை நமக்கு நல்லதாக அமையணும். அதுக்கு அர்-ரஹ்மான் சூரா ரொம்ப சிறந்தது. அதுலேயும் வந்து சொல்லுவாங்க, அதாவது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு மணப்பெண் இருக்கும். குர்ஆனுடைய மணப்பெண்ணாக வந்து இருக்கிறது அர்-ரஹ்மான் சூரா. அதனால வந்து திருமண வாழ்க்கை அது ஆண் ஓதுனா பெண் கிடைக்கும், பெண் ஓதுனா ஆண் கிடைக்கும். அது வந்து சம்மந்தப்பட்டவங்களும் ஓதலாம், அவங்களுடைய தாய்மார்களும் ஓதலாம். அதனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்காக கூட கல்யாண விஷயத்துக்காக இதை ஓதி வரலாம். அதே போல் தான் நம்ம என்ன சொன்னோம், குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். உங்களுக்கு ஆண் குழந்தை வேணுமா, அதை நியத்து வைத்து ஓதுங்க. பெண் குழந்தை வேணுமா, அதை நியத்து வைத்து ஓதுங்க. நீங்கள் எதை நியத்து வைத்து ஓதுறீங்களோ அந்த குழந்தை உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு அல்லாஹ் வந்து வானவர்களை கொண்டு உதவி செய்வான். ஏன்னா இது அல்லாஹுடைய அருட்கொடைகளை வந்து நினைவுபடுத்தக்கூடிய சூறாவாக இருக்கிறனால அல்லாஹ் என்ன பண்ணுவான், வானவர்களை கொண்டு நம்மளுடைய காரியத்தில் உதவி செய்வான். அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரை நமக்கு கிடைக்கும். ஷைத்தான் நம்மளை நெருங்கவே மாட்டான். ரொம்ப முக்கியம் இதுதான். அவன் தான் நம்மளுடைய காரியத்தில் அவசர அவசரமாக இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்லிட்டு தூண்டி விட்டுறான். நாம் எதையாவது ஒன்று பேசிடுறோம், அதுக்கப்புறம் பார்த்தா பிரச்சனை ஆயிடுது. நாம் ரொம்ப கவலைப்படுற அளவுக்கு நிலைமை வந்துடுது. நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து நான் ஒரு தப்பை தெரியாமல் தான் செஞ்சுட்டேன் சிஸ்டர், நான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், இருந்தாலும் அவங்க மன்னிக்க மாட்டேங்கிறாங்கலாம் வந்து சொல்லிட்டு அதுக்காக ஏதாவது வாஜிஃபா சொல்லுங்கள்லாம் கேட்குறாங்க. அல்லாஹ்விடத்துலையும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க, அவங்கள்ட்டையும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க, ஆனால் மனிதர்கள் மன்னிக்கல. இதுதான் வந்து நிலைமையாக இருக்குது. என்னன்னா நாம் ஒரு தப்பு செய்யும் போது வந்து ஏதோ வேகத்தில் செஞ்சுருவோம் சைத்தானுடைய தூண்டுதலில். ஆனால் நாம் யார் இடத்துல செஞ்சுருக்கோமோ அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்களே, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இறக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க, நம்மள்ட்ட சொல்ல முடியாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் எப்படி தோணுன்னா, நீ எல்லா தப்பையும் செஞ்சுட்டு தானே இப்போ வந்து மன்னிப்பு கேட்குற, அப்போ நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். அவங்க இடத்துலேருந்து பார்த்தா அவங்க சொல்கிறது கரெக்டாக தெரியும். நம்ம இடத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம தெரியாமல் செஞ்சுட்டோம், இதை கூட மன்னிக்க மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு தோணும். ஏன்னா யார் சஃபர் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த சூழ்நிலை பற்றி தெரியும். இதுக்கு யார் காரணம்? சைத்தான் தான் காரணம். அவன் தான் தூண்டி தூண்டி விட்டுறான், நாம் எதையாவது ஒன்று செஞ்சிடறோம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷைத்தானுடைய ஆதிக்கம் உங்கள் மேலே இல்லாமல் பண்ணுறதுக்கு இந்த சூறாவை ஓதுறது சிறப்பாக இருக்கும். நம்ம மேலே அல்லாஹ் வந்து ஒரு இரக்கத்தை காட்டுவான். அதாவது இந்த அடியான் இத்தனை வருஷமாக கஷ்டத்தில் தான் இருக்கான், 5 வருஷமாக வந்து அந்த கடனில் கஷ்டப்படுறான், சரி விட இன்னி இவனை வந்து கடன் இல்லாமல் வச்சுக்கலாம், வசதி உள்ளவனாக செல்வந்தனாக மாற்றலாம்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்ம மேலே இரக்கம் காட்டக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது. அதனால ரொம்ப வருஷமாக உங்களுக்கு நடக்காமல் இருக்கக்கூடிய அந்தந்த விஷயங்கள் கூட இனிமேல் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து அறிவாளியாக ஆவாங்க இதை ஓதும் போது. நம்ம குழந்தைகளுக்கு இதை ஓதி தண்ணீரில் ஊதி கொடுக்கலாம், குழந்தைகளையும் இதை ஓத சொல்லலாம். இப்போ நம்ம இத்தனை பலன் சொன்னோம்ல, இதில் உங்களுக்கு எந்த தேவை இருக்குது? உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அவர்களுடைய அறிவாற்றலுக்காக, கடன் இருந்தால் கடனுக்காக, இல்லை திருமண விஷயத்துக்காக காத்திருந்தா திருமண விஷயத்துக்காக சொல்லிட்டு நீங்கள் நியத்து வச்சுக்கணும். நியத்து வைக்கும் போதே 5 நாட்கள் தினமும் 11 முறை மொத்தமாக 55 முறை ஓதணும்னு நியத்து வச்சு நீங்கள் ஆரம்பிக்கணும். உங்களுக்கே தெரியும், 5 நாள்னா 5 நாள் கண்டினியூவாக எப்போ ஓத முடியுமோ அப்போ ஆரம்பிங்க. உங்களுக்கு சாட்டர்டே சண்டேல முடியாதுன்னா விட்டுருங்க, திங்கக்கிழமை ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு நாள் நீங்கள் நியத்து வச்சு ஆரம்பித்து தொடர்ந்து ஒரு 5 நாள் முடிஞ்சால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜும்மா நாள் வர்ற மாதிரியோ இல்லை வியாழக்கிழமை வர மாதிரியோ ஒரு நாள் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நடுவில் அந்த நாள் வரும்போதோ இதை நம்ம ஓதும் போது என்ன ஆகுனா அந்த நாளுக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்போடு நம்ம இந்த சூறாவுடைய சிறப்பையும் சேர்த்து பெறுவோம். அப்போ என்ன பண்ணலன்னா ஒரு நியத்தோ 2 நியத்தோ உங்களுக்கு வந்து நம்ம சொன்ன பலனில் எந்த நியத்தெல்லாம் இருக்கோ அதை வச்சு நீங்கள் இதை ஆரம்பித்து 5 நாட்கள் தினமும் 11 முறை ஒழு செய்துட்டு நீங்கள் குர்ஆனில் ஓதலாம். தொழுகை இல்லாதவங்க இதை செய்ய வேண்டாம். இதுவே வந்து குர்ஆனுடைய சூறாவாக இருக்கிறனால வந்து தொழுகை இல்லாதவங்க செய்யாதீங்க, தொழுகை இருக்கிறவங்க செய்யுங்க. தொழுகை இருக்குது ஆனால் என்னால் வந்து ஒழுவோட ஓத முடியலன்னா கூட நீங்கள் ஃபோன் ஆப்பில் வந்து ஒழு இல்லாமல் ஓதலாம். தொழுகைக்கு பின்னாடி தான் ஓதணுன்ட்டு இல்லை, எந்த நேரம் வேணால் நீங்கள் ஓதலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் தகஜத்துலேருந்து நைட் இஷா வரையும் எப்போ வேணால் ஓதலாம். ஒரே அமர்வில் ஓதணும்னு அவசியம் கிடையாது. 11 தடவையும் பிரித்து ஓதலாம். அதில் ஒரு சிறந்த நேரம்னா லுஹருடைய நேரம்னு சொல்கிறாங்க. லுஹருக்கு பின்னாடி வந்து பார்த்தா இதை ஓதலாம். ஆனால் அப்போ கூட உங்களால் 11 முறை ஓத முடியாமல் போச்சுன்னா நீங்கள் லுஹருக்கு பின்னாடி வந்து 1 தடவையோ இல்லை 2 தடவையோ ஓதிட்டு அப்புறம் அஸ்ரு மக்ரிப் இஷான்னு சொல்லிட்டு பிரித்து ஓதிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஓதி பாருங்கள், எப்பேற்பட்ட தேவையும் கண்டிப்பாக நிறைவேறி கிடைக்கும். இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தினமுமே பலன் தரக்கூடிய விஷயங்களே போடுறோம். உங்களை சேர்ந்தவங்களுக்கும் ஷேர் பண்ணிவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.